எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டோர் அதுவும் பெருசு. கொண்டக்கடலை பிரியாணி பிரியா பர்த்டே முடிஞ்சிருச்சு. நேத்தா பர்த்டே அப்போ ஷார்ட் இருக்கு. ஹாய்ங்க, வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் ஷரத்க்கு வந்து காலேஜ்க்கு லஞ்ச் பாக்ஸ் பண்ணுறோம். அதை தான் வந்து பரபரப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா மார்னிங்னாலே பரபரப்பு தானுங்க. அதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கடகடன் களத்தில் இறங்கலாம். காலையிலே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு தெய்வீக மனத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் ஒரு சாம்பார் ஏற்றி பக்கத்தில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பால் போட்டுடலாங்க. டீ குடிக்கணும் போல் இருக்குது, தூங்கி எழுதணும். டீயோ ஃபில்ட்ரு காஃபியும் குடிக்கணும் போல தான் இருக்குது. சரி, ஏதாச்சும் ஒன்று போடுவோம் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து மெனு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை பிரியாணி, பன்னீர் இருக்குங்க. அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு இன்னும் பிளான் பண்ணல. ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கு ஒரு சட்னி, அநேகமாக வேர்க்கடலை சட்னியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு வந்து இறங்கலாம். அப்புறம் வந்து இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேவா, குட்டீஸ்லாம் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேங்க. கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை ஊற வச்சாச்சு. வாசல் பெருக்கி தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன். போயிட்டு தண்ணிலாம் கொஞ்சம் இதுவானதும் போயிட்டு கோலம் போட்டுலாம். டீ தூள் போட்டுடலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே காலை டீ தாங்க. எப்போ வாச்சுன்னா காஃபி. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டோருக்குள்ளே தாங்க வச்சுருக்கேன். இருக்க புதையல்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எடுக்கலாம். அதாகப்பட்டது என்ன எடுக்கிறேன்னா பிரியாணி அரிசி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க சேர்த்தே பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். மதியானம் எப்பவுமே தனியாக பண்ணுவேன், சேர்த்து பண்ணிடலான்னு இருக்கேன். எனக்கு ஃப்ரைடே வேறு பூஜை வேலைலாம் இருக்குது. கொஞ்சம் வெளியில் வேறு போகலான்னு பார்க்குறேன். அதனால் வந்து காலையில் முடிச்சுலான்னு இருக்கேன். 2 அழாக்கு எடுத்துருக்கேங்க. கொண்டக்கடலை பிரியாணிக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக இப்போ வெங்காயத்தில் அப்படியே கருப்பு கருப்பாக வருதுங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. அவசரத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி ஆனியன் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியும். பாருங்கள், அப்படியே கருப்பாக இருக்கா. நல்லா வாஷ் பண்ணாதாங்க போதும். இப்படி நல்லா தேய்ச்சாதான் போதும். ஒரு சில இடத்துல பிரியாணிலாம் பண்ணும்போது பார்க்குறேங்க, அப்படியே உரிச்சிட்டு அப்படி தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து கட் பண்ணிட்டாங்க. அதை சரியாக கூட க்ளீன் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்து பண்ணி சாப்பிட்ற இதுவே போயிடுது. காலையில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குருவிங்க சத்தம் அப்படியே குட்டியாக இந்த பூச்சிங்க சத்தம் மாதிரிலாம் கேட்குது. அவ்வளோ இனிமையாக இருக்கும். எந்திரிக்கும் போதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் வந்து அந்த தூக்க கலகம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பாருங்கள் இந்த மார்னிங்கில். அதுக்கு வார்த்தையே இல்லை. டீ ரிலாக்ஸாக குடிச்சிட்டு போகலாமா? குட் மார்னிங் நீட்டுமா, எந்திரிச்சியா? அப்போ சரக்கு நீ இதுக்கப்புறம் நீ கிளம்பலாம். நேரத்தில் வந்துச்சு. நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துறியா? இட்லி உண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது சிலிண்டர் வைக்கிற இடங்க. என்கிட்ட பாத்திரம் கொஞ்சம் நிறைய இருக்குமா, ஆல்ரெடி அஸ்யூஷுவல் வீட்டில் எவ்வளோ இருக்குமோ அதுதான். இடம் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி இப்படி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க. கொஞ்சம் ஜவ்வரிசி நைட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுன்னா கொஞ்சம் பாயாசம் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் டே இல்லையா? நேத்ராக்கு வந்து இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஷரத் பின்னாடி கிண்டல் பண்ணுறான். இந்த பக்கம் வந்து பன்னீரும் எடுத்தாச்சு, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சுங்க. ஆனியனை போட்டுடலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்காம நீ பாட்டு கட் பண்ணிட்டு இருக்கியே. இது வந்து பன்னீருக்கு வேணும் கொஞ்சம் பெருசாக. அதுவும் பெருசு, குடமிளகாவும் பெருசாக. டீ குடிச்சிட்டு சீக்கிரமா வா. ஷரத்து கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அவருக்கு வந்து பிளாக் காஃபி வேணுமா, அதான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சாச்சு. பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிட்டேன். அது கூடவே ஜவ்வரிசி வந்து சேர்த்து 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். டைம் இல்லை. குட்டி சைஸ் பணங்க இருக்கண்டா தேரை ஷரத்துக்கு பிளாக் காஃபி. பன்னீருக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற போட்டால் கடகடன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேப்சிகம் இது மட்டும்தான்.
அதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே கொண்டக்கடலை வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இது கொதிக்கிட்டோம். நம்ம போயிட்டு கோலம் போட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அவ்வளோதான், இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பருப்பும் வந்து வெந்துடுச்சு பாயாசத்துக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், அரிசியை போட்டுடலாங்க. அடுத்து சட்னி மட்டும்தான் பண்ணோம். என்ன சட்னி பண்ணுறது தான் யோசிச்சுட்ருக்கேன். வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறேன். வேர்க்கடலை சட்னிலேருந்து பார்த்திங்கன்னா தேங்காய், புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த சட்னி தான் வந்து பண்ண போகிறேன். கூட உடச்ச கடலையும் போட்டு பண்ணுவோம். அந்த சட்னி நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு அந்த சட்னி தான் கை கொடுக்கும் எனக்கு. அதுதான் பண்ண போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. காட்டுமா இதை? கடாய் பன்னீர். சரத்து ஆனியன் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டான். கேப்சிகம் மாதிரியே கட் பண்ண சொன்னால் பேசிக்கிட்டே அப்படியே கட் பண்ணிட்டோம். அப்படியே எனக்கு ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நேற்றுமா. நீங்கள் சில்ட்ரனா? ஆமாம், அவள் கேட்டு வாங்கிக்கிறான். நான் விஷ் பண்ணல, நேற்றுக்கே விஷ் பண்ணேன், காலையில் விஷ் பண்ணேன், கவனிக்கவே இல்லை போகுது. நான் விஷ் பண்ணவே இல்லையான்னு கேட்குறான். எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுங்க. மணி 6:10 ஆகுது. பாயாசம் கொஞ்சம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னி தாளிக்கணும். இந்த வேலை மட்டும்தாங்க இருக்குது. பருப்பு பாயாசம் ரெடி. அடுத்து சட்னி வந்து தாளிச்சிடலாங்க. கடுகு போட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். பெருங்காய பொடியை சேர்த்தாச்சு. அவ்வளோதான், இந்த வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, சட்னியும் வந்து ரெடி. அவ்வளோதாங்க, கொண்டக்கடலை பிரியாணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி வந்து அங்கே எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வச்சு. கொஞ்சம் இலைப்பாக இருக்கிறேன். அரைகால் ஆயிடுச்சுங்க. எல்லாமே வந்து முடிச்சுட்டேன். ஃபைனலாக ஒரு தடவை பார்க்கலாமா வாங்க. கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு சூப்பரான ஒரு சட்னி. கடாய் பன்னீர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பாசி பருப்பு, ஜவ்வரிசி சேர்த்து ஒரு பாயாசம் பண்ணியாச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்மளுடைய கொண்டக்கடலை பிரியாணி பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து உதிரியாக வந்து வந்திருக்கு. கொண்டக்கடலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 6:10க்குள்ளே வந்து முடிச்சாச்சுங்க. சரத் இதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து அவன் டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். இப்போ போயிட்டு கொஞ்சம் பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலைகள் வந்து பார்க்க வேண்டியதான். நேற்றாக்கு இன்றைக்கி கலர் ட்ரெஸ் தான், அவளே பார்த்து அழகாக ரெடி ஆகிப்பா. என்ன நேற்றா ட்ரெஸ் எல்லாம் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சீரமா இருக்கா? அண்ணாக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வந்து உட்காந்தா. இங்கே ஒருத்தர் நெயில் பாலிஷ் போட்டு வேண்டா. சில்ட்ரன்ஸ் டேவா, அலப்புற தாங்க முடியல. எங்கள் ஸ்கூலில் கலர் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாங்க, முடியல. அப்புறம் அப்படியே எனக்கு ஒன்று தோணுச்சு. நேத்ரா ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் வாங்கியிருந்தோம். அவள் ஃப்ரெண்டு பிரியாவுக்கு பர்த்டே முடிஞ்சிடுச்சு. லேட்டாக தான் கொடுக்க போகிறோம். அவளுக்கு நல்லா இருக்கா பாருங்கள். இது நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் பேக் மாதிரி போட்டு நம்ம சைடில் அப்படியே சொல்லிக்கலாம், அழகாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இயரிங்ஸ் எனக்கு ஒன்று, நேத்ராக்கு ஒன்று வாங்கினேன். நேத்ரா என்ன சொன்னால் அவள் ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுத்துட போகிறான்னா, சரி ஓகே கொடுமா அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து அவள் ஃப்ரெண்டு பிரியா நேத்ராவுக்கு கிஃப்ட் கொடுத்தது. நேத்ரா பர்த்டே அப்போ நான் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரியா தேங்க்யூ. நேத்ரா ரெடி ஆகிட்டியாம்மா? லஞ்ச்லாம் எடுத்துட்டியா? திரும்ப எங்க நெக்ஸ்ட் சைட் அங்கே போயிட்டு போட்டுக்கியா? சரி சரி. சரி ஓகே, பாய். பாய்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.